பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, புதிய வருஷம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக போச்சா? வாக்குத்தத்தங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களும் கொடுத்திருப்பார். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பிவுலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாய்க்கப்படும். கவனிங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டில் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். நீங்கள் கவனிக்கணும், வாக்கு தத்துவம் என்பது ஏதோ ஒரு நாளுக்கானதல்ல, ஒரு வருடத்துக்கானதல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கானதல்ல. காலங்காலமாய் தேவனோடு கூட நம்ம சேரும் வரையிலும் நமக்கு பின்பாக நம்முடைய சந்ததிகளுக்கு, அடுத்து வர சந்ததிகளுக்கு தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய வார்த்தையானது வாக்கு தத்துவமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்கு தத்துவம் என்பது இந்த வருடத்துக்கானது, இல்லாவிட்டால் எனக்கு இந்த நாளில் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படியானது அல்ல. சிலர் வாக்கு தத்தத்தை தானே எடுத்துக்கொள்ளுகிறார்கள். நம்மெல்லாம் வாக்கு தத்துவம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோமா, இல்லை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கு வருஷத்தில் ஒரு முறை வாக்கு தத்தங்களை நம்ம தான் எடுத்துக்கொள்கிறோம். கார்டு கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறோம். சபையில் வாக்கு தத்தங்களை கொடுக்குறாங்க, அது நமக்கென்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் அந்த வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலை அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இது செய்யலை அப்படின்னு சிலர் நினைக்கிறோம். சிலருக்கு வாக்கு தத்துவம் நடந்துச்சுன்னா கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்பது வாழ்நாள் முழுவதும் சந்ததி சந்ததியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு நமக்கும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நம்மளை மத்திய ஆகாயத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரையிலும் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். அதுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். இன்றைக்கு தேவனுடைய வாக்கு தத்துவம் வார்த்தை என்பது நாம் எடுத்துக்கொள்வதல்ல, தேவன் நம்மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தமாக, தேவன் நம்முடைய மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்மை படைத்தது நிமித்தமாக, அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்கு முன்பதாக, நிறைவேற்றுவதற்காகவே அவர் நம்ம முன்பதாக சொல்லுகிறார். அதுதான் வாக்கு தத்துவம். இதை நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், இது உன் வாழ்க்கையில் நடக்கும், உன்னை கொண்டு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், இந்த காலத்தில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவது, அதை முன்னாடியே அவர் சொல்றதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். அதான் வாக்கு தத்துவம். நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு வசனம் பிடிக்குமோனா அதை எடுத்துக்கிட்டே அது நடக்கலை, அது நடக்கணும் அப்படின்னு அதை நோக்கி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது போல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகள். தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர்கள் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் அந்தந்த காலத்தில் அந்தந்த நாட்களிலே அது நடந்திருக்கிறது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் நம்ம வாழ்க்கையில் அது நடக்க போகிறது. இதுதான் வாக்கு தத்துவம் என்பது. எனவே அப்படியானால் வசனத்தை நம்ம டெய்லி என்ன பண்ணணும், வாழ்க்கையில் வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நடைபெறணும், அதன்படி நம்ம நடக்கணும். அதுக்கு தான் வாக்கு தத்துவமே கொடுக்கிறார் ஆண்டவர். வாக்கு தத்துவம் என்பது தேவன் நமக்கு செய்ய போவது சொல்வது மட்டுமில்லை, நம்ம அந்த வசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்காக, நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக நம்ம திருப்ப வேண்டும் என்பதற்காக தேவன் முன்பதாக வாக்கு கொடுக்கிறார். இப்போ நான் வாசித்த வேத பகுதியை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன், கவனிங்கள்.
இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியோலாம் என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாய்க்கப்படும். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் போதிக்கும்படியாக. இந்த ஆண்டு முழுசும் நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன். இதன் அடிப்படையில் தான் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இங்கே 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீ என்று சொல்லுகிறார், உன் தேசம் என்று சொல்லுகிறார். நீ என்பதற்கு எப்சிபா என்று சொல்லுகிறார், உன் தேசம் என்பதற்கு பியூலா என்ற பெயரை ஆண்டவர் சொல்லுகிறார். எப்சிபா என்றால் என்ன? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று பொருள். பியூலா என்றால் என்ன? மணமகள் ஆக்கி கொண்டார், இல்லாவிட்டால் மணமகள் ஆனவள், திருமணமானவள் என்று பொருள். அதுதான் அந்த பெயருக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உன் தேசம் வாய்க்கப்படும் என்று சொல்லிட்டு சொல்றார். வாய்க்கப்படும், தேசம் வாய்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ நம்ம கவனிக்க போற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். அதை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ம நம்ப வேண்டும். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். ஏன்னா பிரியமா இல்லைன்னு சொன்னா நம்ம ரட்சித்திருக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் அறியாத போதே அவர் நம்ம மேல் பிரியம் வைத்திருக்கிறார். நாம் தேவனை அறியாதவர்களாக இருந்தபோது, பாவத்தில் இருந்தபோது, இல்லையா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணராதவர்களாக இருந்தபோது, ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, நம்ம மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தமாக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி நம் மீது அன்பு கூர்ந்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கித்திருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதான் உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தின் அந்த ரத்தத்தின் வழியாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்ம பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நம்ம மேலே பிரியமா இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியுது, இல்லையா? அப்போ பாவிகளா இருந்த போதே நம் மீது பிரியமா இருந்த ஆண்டவர் இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கும் போகிறோம், இல்லையா? சபைக்கு போறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க, வீட்டில் ஜெபம் பண்றீங்க, வசனத்தை கேட்குறீங்க, புது வருஷம் வரும்போது வாக்கு தத்துவங்களை எடுத்துக்கொள்றீங்க. இது என்னுடைய வாக்கு தத்துவம் என்று கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ பிள்ளைகளா இருக்கும்போது எவ்வளவு பிரியமா இருப்பாருன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணும், இல்லையா? அப்போ இந்த கர்த்தர் இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் பிரியமா இருக்கும், தேசம் வாய்க்கப்படும் என்று சொல்லுகிறார். குறிப்பாக இந்த வசனத்தை ஆண்டவர் திருச்சபைக்கும் தேசத்துக்கும் ஒரு உடன்படிக்கையை, அவருடைய உடன்படிக்கை நினைவு கூறும்படி, தேசத்தையும் திருச்சபை மக்களையும் நினைவு கூறும்படியாக இங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே திருச்சபையை பற்றியும் தேசத்தை பற்றியும், இயேசு கிறிஸ்து தேசத்தில் என்ன செய்ய போகிறார், இந்த பூமியில இந்த தேசத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் அங்க விவரித்து ஏசாயா தீர்க்கதரிசி அப்பவே தீர்க்கதரிசனம் காண்கிறார். நம்மேல ஆண்டவர் எப்படி பிரியமா இருக்க போறார் என்றதை அவர் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே காண்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்மளை பத்தி எவ்வளவு திட்டம் இருந்திருக்குது ஆண்டவருக்கு, எவ்வளோ தீர்மானங்களை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். முன்னதாகவே எவ்வளவு உங்களை பத்தி முன்குறிச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்தை பத்தி, உங்களை பத்தியும் தேவன் எவ்வளவு பிளான் பண்ணியிருக்கிறார் என்றதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். சோ கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தேவன் பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? பிரியமா இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடந்துருமா? தேவன் நம்ம பிரியமா இருப்பதனால இந்த ஆண்டு எல்லாமே நல்லதா நடந்துருமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா எல்லாமே நமக்கு சாதகமா நடந்துருமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு சாதகமா நடக்காது. அதனால கர்த்தர் பிரியமா இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பிரியமா இருந்தா என்ன நடக்கும்? கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாரு? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே 147 சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருந்து அவர் பயந்து அவர் வழியில நடக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ பயந்து நடக்கிறவங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார் கர்த்தர், இல்லையா? அப்புறம்
நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் என்ன பண்றாரு, பிரியமா இருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படி பிரியமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லதே நடக்கும். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் நடக்கும். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் இல்லையா? கர்த்தர் பிரியமா இருக்கிறதுனால தான் நமக்கு வார்த்தையை பேசுறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடுக்குறாரு, எல்லாமே பண்றாரு. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார், அதனால என் சத்துருக்கள் என்னால் என்ன பண்ண முடியல, ஜெயம் கொள்ள முடியல என் மேல் அப்படின்றார். சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாத நிமித்தம் நான் கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்று அறிகிறேன்னு சொல்றார். அப்படியானால் நம்ம மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, கவனிங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை யாருமே மேற்கொள்ள முடியாது. பிரச்சனையால உங்களை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. பிரச்சனை தான் தோத்து போகுமே தவிர, உங்களுக்கு எதிரே வர மனுஷர்கள் தான் தோல்வி அடைவார்களே தவிர, உங்க மேல ஜெயம் கொள்ள முடியாதபடி சத்துரு போராடுவானே தவிர, ஆனால் சத்துருவால் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார். அதான் இங்க வேதம் சொல்லுகிறார், கர்த்தர் பிரியமா இருந்தா அப்படி செய்வாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், யார் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் ஞானஸ்தானம் எடுத்து இல்லையா, கரையேறின போது ஒரு சத்தம் வந்துச்சு வானத்திலிருந்து. என்ன சத்தம் வந்ததுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் வந்தது பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேல் பிரியமா இருப்பதை அவர் சொல்றார். நம்ம மேல கூட கர்த்தர் இப்ப பிரியமா இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில தேவன் பிரியமா இருந்ததுனால உலகம் எல்லாமே அவரை கடவுளுடைய பிள்ளை ஒரு பிரியமா இருக்கிறார், கடவுளே ஒரு மேல அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அவர் மேல பிரியம் வச்சாங்களான்னு பார்த்தா எல்லாரும் பிரியம் வைக்கல. இன்ன வரையும் எல்லாருமே பிரியம் வைக்கிறது இல்லை கர்த்தர் மேல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து மேல எல்லாருமே பிரியமா இல்லை. அந்த காலத்துல இயேசு இருக்கும் போதே தேவன் அவர் மேல் பிரியமா இருந்ததுனால உலகம் அவர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இவர் பொல்லாதவன், சாத்தான், பிசாசு பிடிச்சுவன் அப்படியெல்லாம் பேசினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தூசித்து பேசினாங்க. ஆனா கர்த்தர் அவர் மேல் பிரியமா இருந்தார். பிதாவாகிய தேவன் அவர் மேல் பிரியமா இருக்கிறாரு. ஆனா உலகம் எப்படி பேசுது, பிசாசு பிடிச்சுவன் இல்லையா, இவன் சும்மான தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றங்களை சுமத்தி அவரை வெறுக்க தான் நினைத்தார்கள். குறிப்பாக யாரு மேல பிரியமா இருக்கிறாரோ கர்த்தர், அந்த ஜனங்களே இயேசுவை வெறுக்க ஆரம்பித்திருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த ஜனங்களை அவரை சிலுவையில் அடைகிறாங்க, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்ம மேல் பிரியமா இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு சமாதானமா இருந்துருமா? இந்த உலகத்தில் எல்லாரும் நம்ம மேல அன்பா இருந்துருவாங்களான்னு பார்த்தா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுவதனாலே கட்டாயம் உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்புவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்க மேல நிறைய பேர் பிரியமா இல்லாமல் போவார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, உங்க வீட்டார உங்களுக்கு சத்ருவா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்ல மாட்டாரு? உங்க வீட்டார் உங்க மேல பிரியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உங்க குடும்பத்தார் உங்க மேல பிரியமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு? உங்கள் வீட்டாரே உங்கள் சத்ருவா இருப்பாங்கன்னு சொன்னாரு. தாவீது அதான் சொல்றாரு, என்னோட அப்பம் புசித்தவனும் என்னோட கூட படுத்துறங்கினவனும் என் மேல குதிகால தூக்குறான், என் மேல காலை தூக்குறான்றார். தாவீது சொல்றார், என்னோட அப்பம் புசித்தவன் நெஞ்சில குத்துறதுக்கு பார்க்கறான்றார். அப்ப பாருங்களேன், தாவீதின் மேல கர்த்தர் அவ்வளவு பிரியமா இருந்தாரு. ஆனா தாவீதின் மேல தாவீதோடு கூட இருந்த மனுஷர்கள் பிரியமா இருக்க முடியல. தாவீதினுடைய உறவினர் வீட்டார்களே பிரியமா இருக்க முடியல. தாவீதினுடைய மனைவி கூட ஒரு கட்டத்தில் தாவீதின் மேல் பிரியம் கிடையாது இல்லையா? தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு தேவனை ஆராதித்து பாடி நடனம் ஆடும்போது தன் மனைவி கூட இருதயத்தில் தாவீதை அவமதிக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லும் போது நீங்கள் கவனிக்கணும், கட்டாயம் மற்றவங்க பிரியமா இல்லைன்னா கூட நீங்க கவலைப்படக்கூடாது. இருக்கவும் மாட்டாங்க சிலர். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருந்தா அவருடைய சித்தத்தை நீங்க செய்வீங்க, அவருடைய விருப்பத்துக்கு நீங்க நடப்பீங்க, அவருடைய விருப்பத்துக்கு உங்க வாழ்க்கையை திருப்புவீங்க. அப்பொழுது உலகம் உங்களை நிச்சயமா பகைக்கும். இயேசு அதான் சொன்னார், நான் உங்களை நேசிக்கிறதுனால உலகம் உங்களை என்ன பண்ணும், பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கும், உலகத்தால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், அதான் சொன்னாரு. ஆனா நீங்க நானும் புரிஞ்சுக்கணும்னா, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறேன், ஆனா ஒருத்தரும் என் மேல பிரியமா இருக்க மாட்டேறாங்க. நான் இன்னொருத்தர் மேல பிரியம் வைக்கிறேன், ஆனா யாரும் என் மேல பிரியம் வைக்க மாட்டேன்றாங்க.
அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் மற்றவரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று தான் சொன்னார். அவங்க உங்க மேலே அன்பு கூறுவாங்கனால யார்கிட்ட சொல்லலை. இயேசுநாதர் என்ன சொன்னார்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதை நீங்கள் நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு அதை அறிந்து கொள்ளணும். அவங்க வந்து என்கிட்ட அன்பு கூற மாட்டுறாங்க, ஆமாம் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, என்கிட்ட அன்பு கூற மாட்டுறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, எங்களில் அன்பு கூற மாட்டுறாங்க, இவங்க என்ன. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் அன்பை நீங்கள் பிற இடத்துல எதிர்பார்க்குவதை தவிர்த்து விடுங்கள். அன்பை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இயேசு வந்து அப்படி சொல்ல, நான் உங்க மேலே பிரியமா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருக்கிட்ட அன்பை எதிர்பாருங்க, கண்டிப்பாக எல்லாரும் உங்க மேலே அன்பு செலுத்துவாங்க நல்லா சொல்லலை. நீங்கள் அன்பு கூறுங்கன்னு தான் சொல்கிறார். நீங்கள் அன்பு கூற வேண்டிய வேலை தான். இயேசு அதை தான் செஞ்சார். எல்லார்கிட்டும் அன்பு கூர்ந்தாரே தவிர அவர் யாரிடத்தில் அன்பை எதிர்பார்க்கலை. ஏன்னா அவர் யாரும் அவர் மேலே அன்பாவும் இல்லை. கடைசியாக பேதுருக்கிட்ட கூட போய் பார்க்குறார், நீ ஏன் கேட்குறார், என் மேலே அன்பாக இருக்கிறியான்னு கேட்குறார் பாருங்க. அப்படியானால் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்கள் உறவினர்லையோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவர்கள் அன்பு செலுத்த வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். மற்றவங்க அன்பு செலுத்துறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அன்பு கூற வேண்டும். அதுதான் தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய கற்பனை அதான் சொல்லுது. அப்போ நம்ம அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உலகம் உனக்கு சாதகமாக இருக்காது. கவலைப்படாது. அதை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். இந்த ஆண்டில் இனி வருகிற காலம் முழுசும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக தான் இருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் பிரியமாக இருப்பார்லாம் இல்லை. நீங்கள் வேதம் வசத்தை தான் பிரியமாக இருப்பார். கர்த்தர் பிரியமாக இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு எப்படி இருக்க போகிறீங்க? வேதம் வாசித்து இரவும் பகலும் அவர் மேல் பிரியமாக இருக்கு, வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவருக்கு பிரியமான காரியம் என்னன்னு பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரே இல்லையா? முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னா அதுக்கு முதல் சொல்கிற வசனம் எபிரேயர் நம்ம வாசிக்கணும் இல்லையா? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா நீங்கள் விசுவாசமாக இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள் அல்ல என்று எதுவும் சொல்லுகிற. தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது என்று எதுவும் சொல்லுகிறத நம்ம கவனிக்க வேண்டும். ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து மேலே பிதாவாகிய தேவன் அவ்வளோ பிரியமாக இருந்தார். ஆனால் ஒரு நாளும் இயேசுவை தேவன் கைவிடவே இல்லை. அவரை சிலுவையில் அடித்தாலும் சரி, காரி துப்பினாலும் சரி, அவரை கொன்னாலும் சரி, பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அன்றைக்கு அடித்தவர்களை நினைச்சிருப்பாங்க இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்வார். ஒரு நாள் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பதை உலகம் அறியும். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பதை நிச்சயமா உலகம் அறியும். உங்கள் சத்ரு அறிந்து கொள்வார்கள். தாவீது மேலே எவ்வளவு கர்த்தர் பிரியமா இருந்தார் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். எதிர்தான் பேசினான், அவரை கொலை செய்ய கூட தேடினான். பட் ஆனால் கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன்னு சொல்றான். சவுல் சொல்றான், கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார், உன்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிஞ்சுக்கிட்டேன். தாவீதை இனிமேல் நான் உன் மேல என்ன பண்ண மாட்டேன், கை போட மாட்டேன் வா அப்படின்ற சவுல் ஒரு கட்டத்தில். இப்போ தாவீதின் மேலே கர்த்தர் எவ்வளவு பிரியமா இருந்திருக்கிறார் என்பதை தாவீதோடு கூட வாழ்ந்த மக்களும் தெரிந்து கொண்டாங்க. அந்த சந்ததியும் புரிந்து கொண்டது. அவன் ராஜாங்கத்தில் இருக்கும்போது ராஜாங்கத்துக்கு கீழே இருந்த மக்கள் கூட, அவனுடைய சத்துருக்கள் கூட, எதிரிகள் கூட கர்த்தர் தாவீது மேலே இவ்வளவு பிரியமா இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். ஒரு நாள் ஒன்று வரும், உங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை உங்க சத்துருக்கள் கண்டு கொள்வார்கள். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறார் என்பதை கண்டு கொள்வாங்க. கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன், உன் தேசம் வாய்க்கப்படும், நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். கர்த்தர் பிரியமா இருந்தா என்னெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்பதை தொடர்ந்து நம்ம தியானித்து வரப்போகிறோம். அப்போ கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்போ நிறைய பேர் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கிறாங்க, ஆனா என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. கர்த்தர் பிரியமா இருந்தா வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். வாக்கு தத்துவம், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறவே இல்லையா, நிறைய விசுவாசிங்க சொல்றதை பார்க்குறோம். இது நிறைவேறவே இல்லை, எப்பயா நிறைவேறும்? இதுக்கு காலம் டேட் எல்லாம் போட்டெல்லாம் கொடுக்கல வாக்கு தத்துவம். தேவனுடைய வசனம் என்பது
பைபிளை நம்ம படிக்கும்போது கர்த்தர் சில விஷயங்களை அன்றைக்கே செய்திருக்கிறார். தேவை அறிந்து செய்திருக்கிறார். காலம் அறிந்து செய்திருக்கிறார். அந்த சூழலை அறிந்து தேவன் செயல்பட்டிருக்கிறார் இல்லையா? ஆமா. சமரியா முழுசும் பஞ்சம் இருக்கும்போது எலிசா கிட்ட சொல்ற, நாலு இந்நேரத்திலே ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். அந்த நேரம் அறிகிறார். ஏன்னா அங்க பஞ்சம் பசி எல்லாம் இருக்குது. ஒருவரோட ஒருவர் பிச்சு பிடிங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்க உருவாயிடுச்சு. ராஜா சட்டை கிழிச்சிக்கிறான். ஜனங்கள்லாம் சாகுது, மடியுது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு கர்த்தர் பல வருடங்களை பொறுத்து செய்ய மாட்டார். ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த சூழ்நிலை கர்த்தர் எலிசா கிட்ட சொல்ற, நாளைக்கு இந்நேரத்தில் சொல்லுப்பா போய், நாளைக்கு இந்நேரத்தில் ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை விசுவாசிக்க நிறைய பேர் தவறிட்டாங்க பாருங்க. எலிசா கூட இருந்த இந்த வேலை கூட இருந்த ஆள் கூட விசுவாசிக்கல. ஆகாப் கூட இருந்த ஆள், வேலைக்காரன் கூட. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவங்க விசுவாசிக்கிற போது அவன் என்ன சொல்றான், இது எப்படி வானத்தின் மதுகளை திறந்தா கூட முடியுமா? கர்த்தர் வானத்து மதுகள் திறந்தா நடக்குமான்றான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகிறார்கள். யார் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யார் மேல பிரியமா இருந்தாரோ அவங்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக பேசுறாங்க. அந்நிய ஜனங்கள் மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரியமா இருந்தவங்களே, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவங்களே, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களே, தேவனுடைய அன்பில வாழ்கிறவர்களே, சபைக்கு போகிறவர்களே இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம். கர்த்தர் பிரியமா இருக்கிறத மறந்துட்டு, கர்த்தர் இதுவரையும் வாழ வச்சதை மறந்துட்டு, இன்னும் கர்த்தர் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி புலம்புவதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் அதுதான் நினைக்கிறாங்க, இன்னும் கர்த்தர் எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, அது காரணம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறான். அதான் உண்மை. அப்படிதான் விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு நான் விசுவாசிக்கிறேன், ஏன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு வாக்கு தத்தங்களை நம்பாம போயிடக்கூடாது. அப்படி என்ன அந்த சூழ்நிலை ஆண்டவர் அற்புதம் செஞ்சு அங்க பசி ஆத்துறாரு, சத்ருவை முறையடிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்யறாரு. இப்போ அதே போல எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் சொன்ன உடனே நடந்தில்லை. சில காரியங்கள்லாம் பல வருடங்கள் பல காலங்கள், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை மட்டுமா வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்க போகிறது. எனவே இதை நீங்கள் விசுவாசிங்க. வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்க, வாக்கு தத்தங்கள் என்பது இன்றைக்கு நடந்துவிட வேண்டும் என்பதற்காக மட்டுமில்லாமல், தேவன் என் மேல் பிரியமா இருப்பதனால் எனக்கு கொடுத்த வார்த்தை இது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் என் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விளங்குதா? இதான் வாக்கு தத்துவம், இதான் வார்த்தை. அப்போ பைபிளை நம்ம பார்க்கணும், வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் எப்படி யார் மேல பிரியமா இருந்திருக்கிறாரு, கர்த்தர் யார் மேல எல்லாம் பிரியமா இருந்து எப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது நீங்க வேதத்தை வாசித்து அதன் அடிப்படையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பணும். வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்கும்னெல்லாம் நீங்க யோசிச்சிடக்கூடாது. நடக்காத போனோடனே கர்த்தர் என் மேல பிரியமா இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால தான் வாக்கு தத்தமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க நீங்க. 31ஆம் தேதி நைட்டு எல்லாம் எடுத்திருப்பீங்களா? 1ஆம் தேதி வாக்கு தத்த கார்டுகள்லாம் எடுத்திருப்பீங்க, பைபிளில் வச்சிருப்பீங்க எல்லாரும் வாக்கு தத்த கார்டுகளை, அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் நமக்கு கிருபையா கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, இந்த வருஷம் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்க வீட்டில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. அதிசயமான காரியங்களை உங்க கண்கள் காண போகிறது. போன வருஷம் எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் தடைகளை உடைத்து காரியங்களை கைக்கூடி வர பண்ண போகிறார். விசுவாசிங்க, எதிர்பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய தேவை அறிந்தவர். அன்றாடம் உங்களுக்கு என்ன தேவை அதை ஆண்டவரால் செய்ய முடியும். வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் நடத்த முடியும். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்போ வேதத்திலே நம்ம பார்க்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் கர்த்தர், இல்லையா? ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே அந்த 12 கோத்திரத்தும் அப்படியே பார்க்குறோம். நிறைய ஒவ்வொருத்தர் மேலேயா கர்த்தர் பிரியம் வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்று விசுவாசிப்பீர்களானால், வேதத்திலே யார் மேலெல்லாம் அதிகமா ஆண்டவர் ரொம்ப பிரியம் காட்டி இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற சம்பவங்களை நீங்க சூழ்ந்து அதை ஆலோசித்து பாருங்க. ஆமா, ஆபிரகாம் அப்படி நேசித்தார், சிநேகிதனா நேசித்தார் ஆபிரகாமும் அப்படி நேசித்தார் ஆண்டவர். ஆனா ஆபிரகாம் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லையா, எந்த பாடும் இல்லையா, அவர் உலகத்தில் எதையுமே அனுபவிக்கலையா? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் அதுக்காக எந்த பாடும் அவருக்கு வரலன்னெல்லாம் சொல்ல முடியாது. பாடுகளும் வந்துச்சு உலகத்துல. ஆனால் அது எதுக்காக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், கர்த்தர் என்மேல் பிரியமா இருக்கிறார், கர்த்தர் என்மேல் பிரியமா இருக்கிறதுனால எனக்கு இந்த பாடு வருது அப்படின்றது அவரு விசுவாசத்தினால அந்த பாடை அவர் என்ன பண்ணார்னா, அதை உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்காம அவர் இது கர்த்தருக்காக நான் யாவையும் சகிப்பேன்னு சொல்லி கர்த்தருக்காக சகித்து கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டார். அதனால தான் ரோமரில் நம்ம வாசிக்கும் போது, அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் வாசிக்கும் போது வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டதை பொறுமையோடு கூட இருந்தாராம் அவர். அதை சொல்லப்படுகிறது பாருங்க. 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கிறேன், நான் 18லேருந்தே வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் சொன்னாரு கண்டிப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில விசுவாசத்தில் வல்லவனா இருந்தான். அதனால கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தா, எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், 2004 கூட எனக்கு கஷ்டமா, 2003 ஒழிஞ்சிருன்னு ஆண்டவர் சொன்னாரே, 2003 உன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு, இனி உனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு ஊழியக்காரு 31ஆம் தேதி நைட்டே சொன்னாரு, 1ஆம் தேதி சொன்னாரு, எனக்கு ஏன் இந்த பாடு, அப்படியெல்லாம் நீங்க சிந்திக்க கூடாது, அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறா, நிச்சயமா உங்க தேசம் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அதனால உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீங்க நம்பிக்கை இருங்க, காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன். நிச்சயமா ஆண்டவர் எல்லா காரியங்களும் உடைய பிள்ளைகளுக்கு நீ செய்து கொடுப்பீர் ஆண்டவரே. ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலையும் அற்புதம் செய்ய நீர் வல்லமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லார் மேலேயும் கர்த்தர் பிரியமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை உடைய பிள்ளைங்க அறிந்து கொள்ளும் விதமாக ஆண்டவர் நீர் உம்முடைய மகிமையின் வல்லமை கரத்தை மகன் மேல வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் பிரியமாயிருப்பதை சத்துருக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. ஊழியத்தில் ஆண்டவரே, திருச்சபையில் ஆண்டவர் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.